அத்த, நீங்க பயப்படாதீங்க அத்த. சக்தி பாதுகாப்பா தான் இருக்கா. அவளும் நானும் தங்கியிருந்த இடம் காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். வேற எதுவும் இல்ல அத்த. இல்ல, எனக்கு உன் பேச்சுல நம்பிக்கை இல்ல. நான் இப்பவே சக்திக்கு ஃபோன் பண்ணி பேசி பாக்குறேன். ஐயோ. சக்திக்கு ஃபோன் லைன் போகவே மாட்டேங்குதே. என்னாச்சு அவ ஃபோனுக்கு? அத்த, நான் தான் சொன்னேன்ல, அங்க சரியா சிக்னல் கிடைக்காது. நீங்க மனச போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க அத்த. நீங்க வேணா பாருங்க, காலையில சக்தி வந்து இங்க இருப்பா பாருங்க. காட்டுக்குள்ள சிறுத்தை புலி வந்திருக்குன்னு டிவில சொல்றாங்க. சக்தி வேற காட்டுக்கு பக்கத்துல இருக்கா. எனக்கு மனசே சரியில்லை. ஐயோ கடவுளே, என் சக்திய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துரு. ஒவ்வொரு குச்சியும் பிடிச்சிட்டு மெல்ல மெல்ல காலை வச்சு அப்படி மேலே ஏறு. பயப்படாத, எல்லாம் வலிமையா போட்டிருக்கும். இல்ல, நீ முதல்ல ஏறு. நோ 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 நோ, லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதனால நீ தான் முதல்ல போகணும். அங்க கரடி இருக்கும்னா போல. ஓஹோ, அதனால என்ன முதல்ல அனுப்பிட்டு பலி கொடுக்க பாக்குற? ஏய், சரியான ஆள் தாண்டி நீ. ஏய், என்ன தேடுற? நல்லா வாட்ட சாட்டமா உருட்டு கட்ட கிடைக்குமான்னு தேடுறேன். ஏன் என்ன அடிக்க போறியா என்ன? ஏய் லூசு, நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும்? நான் தேடுறது வேற ஒரு ஐடியாவுக்காக. நெருப்பை பார்த்தா எல்லா மிருகங்களும் பயப்படும். அதனால மேலே போயிட்டு இதை வாங்கிக்கோ. அப்புறம் கரடி என்ன சிங்கமே வந்தாலும் ஓடி போயிடும். தைரியமா ஏறு. உன் அப்பாவை நினைச்சிட்டு ஏறு.
கையை கொடு, கையை கொடு. ஒரு வழியா குழியில இருந்து மேல வந்துட்டோம். அப்படியே பொடி நடையா வீடு போய் சேர்ந்துடலாமா? வா வா சீக்கிரம் வா. ஏமா ஏ சக்தி, ஒரு நிமிஷம் நில்லு. சக்தி, அந்த வானத்தை பாரு, நிலா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? இந்த காட்டுல இருக்கிற மரம்லாம் பாத்தியா? என்னதான் பயமா இருந்தாலும் அதுலயும் ஒரு அழகு இருக்குல்ல? நம்மளை சுத்தி எல்லா விஷயமும் எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா நீ தான் எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. யாரு? நான் சண்டை போடுறேனா? நான் சண்டை போடுறேனா? நீ தானே புத்தி கெட்டு போய் உங்க அம்மா பக்கம் நின்னுக்கிட்டு இருக்க. அந்த பூஜை ஆட்டி வைக்கிற மாதிரி உங்க அம்மா ஆடுறாங்க, உங்க அம்மா ஆட்டி வைக்கிற மாதிரி நீ ஆடுற. இதுல என்ன நீ சண்டைக்காரின்னு சொல்றியா? போதும் பா, உன் கோவமான மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கல. எனக்கும் உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கல. பெரிய இவன் மாதிரி என்ன சொல்ற? இங்க பாரு சக்தி, நீ எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. முதல்ல கோவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு திருந்து, அப்புறம் பாரு எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும். முதல்ல நீ முட்டாள்தனமா உங்க அம்மா பாப்பா நிக்கிறத நிப்பாட்டு. அது உன்னால முடியுமா? முடியாதுல்ல. உன்னால உங்க அம்மாவை விட்டு வர முடியாது. அப்புறம் எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ற? நீங்க பாரு வெற்றி, நீயும் நானும் ஒண்ணு சேரவே முடியாது. நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். சக்தி, நான் சொல்றத கேளு. நீங்க பாரு வெற்றி, இனிமே நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கலெக்டர் ஆகணும், அது ஒண்ணுதான் இப்ப என் மனசுல இருக்கு. நீ உன் அம்மா கிட்டே இரு, உன் அம்மா பேச்சையே கேளு, என்ன ஆள விடு. ஏ சக்தி, ஏ சக்தி நில்ல. இவங்க எதுக்கு இப்ப வராங்க? ஐயோ, இந்த பசங்க இப்ப எதுக்கு வராங்க? சக்திக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. வாங்க மேடம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சக்தி மேடத்தை சக்தி மேடமை பார்க்கணும். பார்க்கணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா மேடம்? சக்தியா? ஆமா. அவன் உள்ள கொஞ்சம் வேலையா இருக்கான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சக்தி மேடமும் நீங்களும் கிளம்பி வந்தீங்க. அப்போ சக்தி மேடம் இந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதை என்கிட்ட கொடுங்க, நானே சக்தி கிட்ட கொடுத்துறேன். இல்ல மேடம், சக்தி மேடத்தை நேர்ல பார்த்து கொடுக்கலாம்னு நினைச்சோம். பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். சரிடா, கொடுத்துரு. ம் சரிடா. சரி மேடம், நீங்க கொடுத்துருங்க, நாங்க வரோம். வாடா. வரோம் மேடம். வரோம் சரி. மேடம். அப்பாடா, அத்தை கண்ணில் மாட்டாம தப்பிச்சாச்சு. அப்பா. அத்தை. சக்திக்கு என்னாச்சு சரண்யா? நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என் சக்திக்கு என்னாச்சு? அத்தை, அது வந்தத்த. சரண்யா, உண்மைய சொல்லு. சக்தி ஏன் கூட வரலன்னு நான் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? சக்தி ஊர்ல தான் இருக்கா, நான் குழந்தை நினைப்புல வந்துட்டேன்னு சொன்னேன். நீ ஏன் அப்படி ஒரு பொய் சொன்ன? அது வந்து சக்திக்கு என்னாச்சு? அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாளா? அவளை தனியா விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு வந்துட்டியா? சொல்ல போறியா இல்லையா? அத்தை, அப்படிலாம் நான் பண்ணுவேனா அத்தை? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நானும் சக்தியும் ஒன்னாதான் கிளம்பி வந்தோம். ஆனா வழியில
சரண்யாமா என்னாச்சு? ஏன் ஓடி வர? சரண்யா. அம்மா சக்தி எங்க? போங்கடா போங்க. சரிண்ணா நீ போய் பாருண்ணா போலாம். சரண்யா போய் வண்டியில ஏறு. சக்திக்கு எதுவுமே ஆகாம காப்பாத்துறேன்னு சொல்லி வெற்றி என்ன சொல்லுச்சு. உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு தான் அத்தை நான் சொல்லல. அதனாலதான் அத்தை நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். வேணும்னே எல்லாம் இல்ல அத்தை. ஐயோ கடவுளே, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நோடிங்களால சக்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காட்டுக்குள்ள சிறுத்தை புலி வேற இருக்குங்கிறாங்க. ஐயோ, என் சக்திக்கு எந்த ஆபத்தும் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பா. கடவுளே, என் சக்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ நான் உயிரோட இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன். சக்தியை நினச்சி மீனாட்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சரண்யா சொல்லிச்சு. நம்ம ஏதாவது சொல்லி தான் மனசு தேத்தணும். ஏங்க மேடத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா. உங்களை வர சொன்னாங்க. ஓகே ஓகே. மா வா திவ்யா, உட்காரு. பரவாயில்லம்மா இருக்கட்டும். என்னை ஏதோ பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? அம்மா சக்தி நீ பற்றி பேசதாம்மா வந்தேன். சக்தி பத்தி உனக்கு தெரியுமா? அவளை யாரோ ரவுடிங்க கடத்திட்டதுனால காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாலுமே. சரண்யா மட்டும் வீட்டுக்கு வந்து சொன்னா. சக்தி எப்படி இருக்கா? அவ ஏன் பையனும் வீட்டுக்கு வரல? அம்மா பதட்டப்படாதீங்க. சக்தி இன்னைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. வெற்றி என்ன அவங்கள காப்பாத்திட்டாரு. வெற்றி தம்பி சக்தியை காப்பாத்திட்டாரா? தாயே மீனாட்சி, உன்னை நான் கும்பிட்டது வீண் போகல. என் மகளை நல்லபடியா காப்பாத்திட்ட. திடியா, என்னை தேடி வந்து நல்ல செய்தி சொல்லிருக்க. நான் இப்பவே வீட்டுக்கு போய் சக்தியை பார்க்க போறேன். அம்மா ஒரு நிமிஷம். சக்தி நீ இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஏன், என்னாச்சு அவளுக்கு? இப்பதானே வெற்றி தம்பி அவளை காப்பாத்திருச்சுன்னு சொன்ன. அதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருச்சா? ஆமாம்மா பயப்படாதீங்கம்மா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சக்தியை நீ நல்லா தான் இருக்காங்க. ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படுவீங்கன்னு சொல்லி தான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேம்மா. நீங்கள் வேலையை பாருங்கம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா. சரிப்பா. ஏன் சக்தி இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அம்மா, நம்ம பஞ்சாயத்துல யார் யாரெல்லாம் விதிமுறைகளை மீறி ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அது சம்பந்தமான எல்லா ஃபைலும் எடுத்துட்டோமா? கணேசன், மூர்த்தி இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். அரசாங்க இடத்தையும் ஊர் பொதுமக்கள் பயன்படுத்துற இடத்தையும் 25 வருஷமா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்கன்னு ஏகப்பட்ட பேர் மனு கொடுத்திருக்காங்க. பொது சொத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. நாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். இந்த ஆக்கிரமிப்பு இடத்தையெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதே இந்த பெரிய இடத்த ஆளுங்க தான் மேடம். பெரிய இடத்த ஆளுங்களா? யார் அவங்க? அம்மா, உங்க சம்பந்தி ரங்கநாயகி தாம்மா அந்த பெரிய இடம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ரங்கநாயகி தான் முதலா ஆற்று நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டினாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஆளாளுக்கு இஷ்டப்பட்ட இடத்த ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, இந்த ஃபைல்ல இருக்க பத்திரம் தான் தாய் பத்திரம். இதுல இருக்க டீட்டெயில்ஸ் படி பார்த்தோம்னா ரங்கநாயகியோட வீடு ஆற்று நீர் வழித்தடத்துல தான் கட்டியிருக்குங்கிறது இதுல தெளிவா தெரியுதுமா. இவ்ளோ தெளிவான ஆதாரம் எல்லாம் இருந்தும் ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? அவங்கள பார்த்து பயந்து நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டீங்களா? 25 வருஷமா அவங்களே பஞ்சாயத்து தலைவியா இருந்திருக்காங்க மேடம். அவங்க மேலேயே எப்படி மேடம் நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன பதில் சொல்றீங்க நீங்க? இந்த பதில என்னால ஏத்துக்க முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்து பாதையை வழிமறிச்சு வீட்டை கட்டி
இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடியிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு புகார் கூட உங்களுக்கு வரலையா? வருஷம் புகார்லாம் வரும் மேடம். ஆனா அந்த புகாருக்குலாம் ஆதாரம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க மேடம். நான் தலைவியா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். அவங்க கட்டி இருக்கிற வீடு ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு. உடனடியா அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி அவங்க வீட்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டுங்க. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நோட்டீஸ் அனுப்பிட்டோமா, ஆனா அவங்க வாங்காம திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்காக நாம சும்மா இருந்துட முடியுமா? அரசாங்க இடத்தை ஆக்கிரமிச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நாம இரக்கமே காட்டக்கூடாது. உடனடியா நடவடிக்கை எடுத்து அவங்கள அந்த இடத்துல இருந்து காலி பண்ணணும். எல்லாரும் போங்க, அவங்கள உடனடியா அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க. என்ன மேடம் இப்படி சொல்றாங்க? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவங்க உங்க சம்மந்தியாச்சே மேடம். சம்மந்தியா இருந்தா என்ன? அவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்க கூடாதா? இத பாருங்க, சட்டத்துக்கு மேல யாருமே இல்ல. எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். நீங்க தைரியமா போய் நடவடிக்கை எடுங்க. சரிங்கம்மா. வரோம் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்ல நாள் அதுமா யாரும் வீட்லயே இருக்க மாட்டாங்களா? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா அண்ணி. இன்னும் அவ வீட்டுக்கு வரல. வரப்ப வரட்டும் அண்ணி. நம்ம விசேஷத்தை ஆரம்பிச்சிருவோம். எப்படி ஆரம்பிக்கிறது? வெறுங்கையில உட்காந்து முழம் போட சொல்றியா? நல்ல நாள் அதுமா வீட்டுல யாரும் இல்ல. வெற்றி இல்ல, வெற்றியோட அப்பா இல்ல, இந்த பூஜாவும் இல்ல. ஒருத்தரும் இல்லாம விசேஷத்தை எப்படி நடத்துறது? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலை உருப்படியா பண்ண முடியாது சரளா. மா சீக்கிரம் வாடா. மா பழைய சிமெண்ட் பழையெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. வெற்றி 3 வயசு குழந்தையா இருக்கும்போது இந்த வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும். அப்ப பாருங்க அவ கால் எவ்வளவு குட்டியா அழகா இருக்குன்னு. இன்னைக்கு புதுசா அச்சு பதிக்கணும்டா. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்மா. இந்த உள்ளதா இருக்க எடுத்துட்டு வந்துடுறோம். போடா வாடா. அம்மா இந்தாங்க. அம்மா உங்க காலை வச்சு அச்சு பதிங்கம்மா. டேய், இன்னும் உங்க யாரும் வரல. நான் மட்டும் எப்படி கால் பதிக்கிறது? நீங்க முதல்ல காலை வைங்க அண்ணி. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் காலை பதிச்சுக்கலாம். மா நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குமா, டக்குன்னு காலை வைங்க. வைங்க அண்ணி. ரங்கநாயகி அம்மா, பஞ்சாயத்து பிரசிடென்ட் மீனாட்சி அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அண்ணிய பார்க்கணும்னா அந்த அம்மாவே வந்து பார்க்க வேண்டியது தானே. அவங்களுக்கு நீ என்ன வக்காலத்து வாங்க வந்தியா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மேடம், நீங்க வந்து அவங்கள பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஏய், நான் எதுக்கு வந்து அவளை பார்க்கணும்? அவளுக்கு வேணும்னா அவளை வந்து என்ன பார்த்துட்டு போக சொல்லு. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும் மேடம். நீங்களே ஃபோன் பண்ணி பேசிருங்க. மேடம் இந்தாங்க மேடம். சரி. ஹலோ. ஏய் மீனாட்சி, என்ன பார்க்கணும்னு ஆள் கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? பஞ்சாயத்து ஆபீஸை எப்படி நடத்தணும்னு ஒருவேளை உனக்கு தெரியலையா?
உனக்கு எப்படி தெரியும்? நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி நீ திடீர்னு பாவம் நீ தலைவி ஆயிட்ட. உனக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவியோட அதிகாரம் என்ன, உன் வேலை என்ன, எதுவும் தெரியாது. சரி, அதுக்காக தான் ஃபோன் பண்ண சொல்லியிருப்பேன். சொல்லு, அப்படி வேணும்னா நீ நேரா கிளம்பி வா, நான் சொல்லித்தரேன். பேச வேண்டியது எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா ரங்கநாயகி? உங்களை நேர்ல வர வச்சு உங்ககிட்ட நல்ல முறையில தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப திமிர் எடுத்து பேசுறீங்க. அதனால போன்லயே உங்ககிட்ட சொல்றேன். உடனடியா நீங்க குடியிருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போங்க.